அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சிறப்புக்குரியோர். சாதனை படைத்த ஆசியா அம்மையார். அந்நேரத்தில் மூசா நபி அவர்கள் அந்த சமுதாய மக்களிடத்தில் ஓரிரை கொள்கையை பிரகடனப்படுத்தினார்கள். ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பித்தார்கள். அப்போது பிறவுனின் மனைவி ஆசியா அவர்கள் தன் கணவர் சூப்பர் பவரா அல்லது மூசா நபி கொண்டு வந்த கடவுள் கொள்கை சூப்பர் பவரா என அந்த பெண்மணி இக்காலத்து பெண்களை போன்று அவசரப்படாமல் பயமில்லாமல் சிந்தித்து உறுதியாக செயல்பட்டார்கள். மூசாவின் கொள்கைதான் உண்மையான கொள்கை என விளங்கி இஸ்லாத்தை, தௌஹீதை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த காலத்தில் பிறவுன் மூசா நபியின் கொள்கையை ஏற்றுக்கொள்பவர்களை கடுமையாக எச்சரித்தான். நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன் அவரை நம்பிவிட்டீர்களா? அவரே உங்களுக்கு சூனியத்தை கற்றுத்தந்த உங்களது குருவாவார். உங்களை மாறுகால் மாறுகை வெட்டி உங்களை பேரீச்ச மரத்தின் அடிப்பாகத்தில் சிலுவையில் அறைவேன். நம்மில் கடுமையாக தண்டிப்பவரும் நிலையானவரும் யார் என்பதை அப்போது அறிந்து கொள்வீர்கள் என்று அவன் கூறினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 20 வசனம் 71. மூசாவின் கடவுள் கொள்கையை யாராவது ஏற்றுக்கொண்டால் மக்களை கொலை செய்து விடுவேன் என எச்சரித்த இந்த தருணத்தில் அவனுடைய அறைகூவலுக்கு சிறிதும் இசைந்து கொடுக்காமல் உறுதியான மன தைரியத்துடன் மிகப்பெரிய செல்வந்தரான தன் கணவனாகிய பிறவுனின் சொத்துக்களுக்கும் ஆடம்பர வாழ்க்கைக்கும் அடிமையாகாமல் அதை அற்பமாக கருதிவிட்டு இறைவனிடத்தில் ஆசியா அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். என் இறைவா, சொர்க்கத்தில் உன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக. பிறவுனிடமிருந்து அவனது சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக என்று பிறவுனின் மனைவி கூறியதால் அவரை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்லாஹ் முன் உதாரணமாக கூறுகிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 66 வசனம் 11. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட உயிரை துச்சமாக மதித்து தன் கணவனால் இன்னல்கள் ஏற்படும் என்று வெளிப்படையாக தெரிந்தும் உலக சுகபோகங்களுக்கு அடிமையாகாமல் தௌஹீதை ஏற்ற காரணத்தினால் தான் இறைவன் அனைத்து மக்களுக்கும் முன்மாதிரியாக இப்பெண்மணியை கூறுகிறான். பொறுமை காத்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவதாக சிறப்புக்குரிய பெண்ணாக உலக மோமின்களுக்கு அழகிய முன்மாதிரியாக ஈசா நபியின் தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தன் வேதத்திலே குறிப்பிடுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.